30,000 40,000 ஃபிளைட் டிக்கெட் போட்டு லடாக் வரீங்க. ஆனா வெறும் 3 நைட் ஸ்பெண்ட் பண்றீங்க. நாங்க மார்க்கெட்ல நிறைய தமிழ் பீப்புளை பாக்குறேன். தெரியாம வந்துட்டோம் ப்ரோ, இங்க வந்தாதான் தெரியுது, எதுவுமே சுத்தி பார்க்கல, வெறும் 3 நைட் தான் ஸ்டே பண்ணாலே, இல்ல அதுக்குள்ள கிளம்புற மாதிரி இருக்கு, வந்ததும் தெரியல போனதும் தெரியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க தமிழ் மக்கள். நிஜமா புரியல. நீங்க 5 நாள் வந்தாலும் அதே ஃபிளைட் டிக்கெட் தான், 10 நாள் வந்தாலும் அதே ஃபிளைட் டிக்கெட் தான். பட் 30,000 ஃபிளைட் டிக்கெட் போட்டு 20,000 பேக்கேஜ் கொடுத்து வெறும் 3 நைட் லடாக்ல ஸ்டே பண்ணிட்டு போறீங்க. நீங்க ஏன் இப்படி முட்டாளாறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. மக்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க 5 நாள் வந்தாலும் அதே ஃபிளைட் டிக்கெட் தான். ஸோ 30,000 பே பண்ணா 5 நாளுக்கு அதே 30,000 தான். ஃபிளைட் டிக்கெட் வந்து 7 நாளுக்கு பே பண்ணாலும் அதே ஃபிளைட் டிக்கெட் தான். ஸோ 5,000 பேக்கேஜில் கம்மி பண்றதுக்கு, அதாவது ஒரு நைட் காஸ்ட் வந்து ஆவரேஜ் 5,000 வரும். ஸோ 5,000 ஒரு நைட் பேக்கேஜில் காஸ்ட் கம்மி பண்றதுக்காக லடாக் இவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க வந்து சுத்தமா எதுவுமே பார்க்காம வெறும் சின்ன சின்ன லொகேஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு மிஸ் பண்ணிட்டு போறீங்க. லடாக்குங்கிறது லைஃப் டைம்ல ஒரு டைம் தான் வர முடியும். நம்ம கிட்டத்தட்ட 4,000 கிலோமீட்டர் தள்ளி வரும். ஸோ ரைடு வந்து சூப்பரா இருக்கும், லொகேஷன் செம்மையா இருக்கும். ஸோ மேக் ஷூர் லடாக் வந்தீங்கன்னா பைக் ட்ரிப்புக்கு மினிமம் 5 நாள் வேணும். சாரி, மினிமம் 5 நைட்டு வேணும். 6 பகல் 5 நைட் இருந்தால் தான் பைக் ட்ரிப் லடாக் வரணும். ஸோ அதாவது 7 நாள் வரலாம், 9 நாள் வரலாம், 11 நாள் கூட வரலாம். பட் மினிமம் 5 நைட்ஸ் பைக் ட்ரிப்புக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபிளைட் டிக்கெட் அதே காசு தான் போட போறீங்க. புரியுதா நான் சொல்றது? 5 நாள் வந்தாலும் அதே ஃபிளைட் டிக்கெட் தான், 7 நாள் வந்தாலும் அதே ஃபிளைட் டிக்கெட் தான். ஜஸ்ட் உங்களோட பேக்கேஜ் காசு வந்து 20,000 25,000 இன்க்ரீஸ் ஆக போகுது. பட் இந்த 5,000 உங்களுக்கு பைக்கு, பெட்ரோலு, ஃபுட்டு, அகாமடேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு லடாக் வரும்போது ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது லடாக்கு ட்ரிப் பிளான் பண்ணாங்களா, அவங்களுக்கு தெரியல, தயவு செய்து அனுப்புங்க. ஸோ தயவு செய்து தப்பு பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தால் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. இதை சேவ் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கான தேவையான ஐட்டனரி, டீடைல்ஸ், ரூட் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். டிஎம் பண்ணுங்க.